இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பு சார்ந்து என்னென்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இலக்குகளை வைக்காதீங்க. ஒரு ஃபீல்டு, ஒரு செக்டார், ஒரு துறை சார்ந்த இலக்குகளை வைங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறது தான் இலக்காக இருந்துச்சு அப்படின்னா சில நேரத்தில் அது கிடைக்கும், கிடைக்காது, பொருளாதாரம் கூட செலவாகும், நம்மகிட்ட அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது. அதனால தொழில்நுட்பத்துறையை இலக்காக வைங்க. தொழில்நுட்பத்துறை டெக்னிக்கல் செக்டார்ல நாம பணியாற்றணும், டெக்னிக்கல் செக்டார்ல நாம ஒரு உயர்ந்த இடத்தை அடையணும். இப்படி துறை சார்ந்த இலக்குகளை வைங்க. கோர்ஸ் படிப்புகள், இந்த டிகிரி இருக்குல்ல, டிகிரி சார்ந்த இலக்குகளை வைக்காதீங்க. இது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்படி வைக்கிறதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, காசு இருந்தாலும் அந்த துறையில போய் பணியாற்றலாம், காசு இல்லைனாலும் அதுக்கேற்ற படிப்புகளை எடுத்துக்கொண்டு போய் இந்த துறையில சேர்ந்து பணியாற்றலாம். அது மாதிரி நுழைவுத் தேர்வுகளில் மதிப்பெண் எடுத்தாலும் சரி, எடுக்காட்டியும் சரி, அதே மாதிரி நமக்கு விரும்பிய கல்லூரிகள் கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டியும் சரி, இப்படி எல்லா வகையான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கும் அந்த துறை சார்ந்து நம்ம போய் படிக்கிறதுக்கு. எனவே துறைகளை முதல்ல இலக்கா வைங்க. இப்ப நம்ம டெக்னிக்கல் செக்டார் அங்க போய் நம்ம பணியாற்றணும்னா, குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா ஐடி செக்டார்னு சொல்லலாம். அதே மாதிரி நெட்வொர்க்கிங் இருக்கு, ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்கு, இ காமர்ஸ் இருக்கு. இப்படி எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப துறை, தொழில்நுட்ப துறையில ஐடி செக்டார்ல பணியாற்றுவதற்கான என்னென்ன படிப்புகள் இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்ப்போம். இதுல இன்ஜினியரிங் படிப்புகள் சார்ந்தும் நம்ம பார்ப்போம். சோ முதல்ல பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்க ஒரு தொழில்நுட்ப துறையில பணியாற்றணும் அப்படின்னா, ஒரு டெக் செக்டார்ல பணியாற்றணும்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சஃபிஷியன்ட் தான். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாணவர்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவர்கள் இன்றைக்கு ஐடி துறையில ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சாலே பிக் டேட்டாவா இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸா இருக்கட்டும், டேட்டா அனாலிட்டிக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ஏஐயா இருக்கட்டும், இப்படி எந்த துறையிலுமே உங்களால் பணியாற்ற முடியும். என்ன அடிஷனலா நீங்க ஒரு 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 கம்ப்யூட்டரைஸ்டு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜை கூடுதலாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் எஃபர்ட் இருக்கும். இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கங்க, மார்க் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லூரியில அந்த படிப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஃபீஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க டெக்னிக்கல் செக்டார் போகணும்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் போகணுங்கிற கட்டாயம் கிடையாது. பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டே போகலாம். அடுத்து இதை விட கொஞ்சம் கூட பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ இது போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து நீங்க ஐடி செக்டார்ல படிக்கலாம். சரிங்களா? அதுக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் அங்கே வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமோ கட்டாயமோ இல்லை. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க, பிஎஸ்சி ஐடி படிச்சவங்க, பிசிஏ படிச்சவங்க இன்னைக்கு தொழில்நுட்பத்துறையில நல்ல உயர் சம்பளத்துல உயர் பதவிகள் இருக்கிறத நான் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேல வீட்டுல ஓரளவுக்கு நல்ல பொருளாதாரம் இருக்கு, அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு கையில நல்ல மதிப்பெண் இருக்கு அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்றது இன்ஜினியரிங் தான். சரிங்களா? எய்தர் நம்ம கிட்ட மார்க் இருக்கணும், அப்படி இல்லைனாக்க பொருளாதாரம் இருந்தா மட்டும் இன்ஜினியரிங் போங்க. சரிங்களா? மார்க்கும் இல்ல பொருளாதாரம் இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போங்க. ஓரளவுக்கு மார்க் இருக்கு, ஓரளவுக்கு பொருளாதாரம் இருக்குன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ இந்த மாதிரியான படிப்புகளை தேர்ந்தெடுங்க. இதெல்லாம் ஒரு எபோ ஆவரேஜ் காலேஜ்ல ஒரு 30,000 to 40,000 ஆகும். பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 1,500 ரூபா ஃபீஸ்ல எல்லாம் சென்னையில கல்லூரிகள் இருக்கு. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4,500 ரூபா தான். ஸோ இன்ஜினியரிங் போறதுனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிங்க, பிடெக் ஐடி எடுத்து படிங்க, பிஇசி எடுத்து படிக்கலாம். இன்னும் நிறைய இன்ஜினியரிங் பொறியியல் சார்ந்த பிரிவுகள் இருக்கு. ஒன்னா பார்ப்போம். இப்போ அதனால நீங்க அந்த செக்டார், அந்த துறையை மையப்படுத்துனீங்கன்னா காசு இருந்தாலும் காசு இல்லாட்டியும், மார்க் இருந்தாலும் மார்க் இல்லாட்டியும், கவுன்சிலிங் போனாலும் கவுன்சிலிங் போகாட்டியும், ஏதாவது இந்த குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணலாம், தொழில்நுட்பத்துறைக்குள்ள ரொம்ப எளிதில் வரலாம். இதுல யாரு என்ன படிச்சாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான். என்ன இந்த பிஎஸ்சி கோர்ஸ் படிச்சவங்க வேலையில சேர்ந்த பிறகு கரஸ்ல ஒரு எம்சிஏ போட்டுக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அது வேலையோட சைட்ல அப்படியே முடிஞ்சிடும். எம்சிஏ முடிக்கும் பொழுது நீங்க இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மற்ற எந்த படிப்புகளுக்குமே இணையான அனைத்து பதவிகளுமே உயர்வுகளையும் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய சிறப்பு பிரிவுகள் வந்திருக்குது. அதை சார்ந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம். எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மட்டன்ல 2-3 வெரைட்டி தான் இருக்கும். சிக்கன்ல பாத்தீங்க அப்படின்னா பல வெரைட்டி இருக்கும். சிக்கன் டிக்கா, சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன், அப்படியே சிக்கன் பெரிய பட்டியலே இருக்கும். அதே மாதிரி நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஏஐ டேட்டா சயின்ஸ், ஏஐ மிஷின் லேர்னிங், அதே மாதிரி பிக் டேட்டா, இன்டர்நெட், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி, இப்படி அப்படியே வரிசையா இருக்கும். இந்த சிறப்பு பிரிவுகள்ல யூஜில நீங்க தேர்ந்தெடுத்து படிக்காதீங்க. இது ஒரு அட்வைசபிளா சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஏஐ இருக்கு, ஜென் ஏஐ இருக்கு, அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வர இருக்கு. சரிங்களா? அடுத்த 5 ஆண்டுகள்ல தொழில்நுட்பத்துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்வதற்கான
அத்தனை சாத்தியக்கூறுகளுமே இருக்கிறதுனால நீங்க எடுக்கிறதா என்ன எடுக்கலன்னா பிசிஎஸ்சி, பிடெக் ஐடி, பி இந்த இந்த ரெண்டு பிரிவுகளை பிளைனா எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபர்தரா என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு மிஷின் லேர்னிங் கோர்ஸா இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ் கோர்ஸா இருக்கட்டும், பிக் டேட்டாவா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 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 கோர்ஸ் மாதிரி படிக்கலாம். 3 மாசம் 6 மாச கோர்ஸ் மாதிரி நீங்க படிக்கலாம். சரிங்களா? வீட்ல இருந்தே படிக்கிறதுனா அந்த கோர்ஸரா யூடமி எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1500 ரூபாயில இந்த எல்லா கோர்ஸுமே சொல்லி கொடுக்குறாங்க. மாசத்துக்கு 1500 ரூபாயில 1500 ரூபாய் 1800 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப நீங்க வந்து இதை வந்து ஒரு கோர்ஸா படிச்சுக்கலாம். இதுல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு 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 பிஇ சிஎஸ்சி இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை எடுத்துட்டு இந்த அத்துணை துறை சார்ந்த படிப்புகளும் நீங்க அந்த 3 வருஷத்துல 6 மாச கோர்ஸா 3 மாச கோர்ஸா படிச்சிட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாலேஜும் நீங்க கெயின் பண்ணிருவீங்க. அப்ப வேலை தேடும் பொழுது இதுல இருக்கக்கூடிய எல்லா பிரிவுக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். இதை நீங்க ஒரு குறிப்பிட்ட துறை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அதை சார்ந்துதான் வேலை தேடுற மாதிரி இருக்கும். துறை மாற்றி நீங்க வேலைக்கு போறதா இருந்தா இதை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நெட்வொர்க்கிங் ஃபீல்டுல உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா நீங்க எங்க டேட்டா சயின்ஸ் எடுத்தீங்க கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அதாவது பணி கிடைக்காதுன்னு நான் சொல்லல, +2 முடிச்சிருக்கிறோம், கையில மார்க் இருக்கு, நம்ம சேர போறோம், சேரும் பொழுதே சிறப்பாக சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறது. அதனால இந்த சிறப்பு பிரிவுகளை வந்து நீங்க எடுக்காதீங்க. அதுக்கு பதிலா பிஇசிஎஸ்சி பிடெக் ஐடி, பிஎஸ்சி சிஎஸ்சி இல்லைனாக்க பிஎஸ்சி ஐடி பிசிஏ இதை எடுத்துட்டு அடுத்த 3-4 ஆண்டுகள்ல ஒன்னையா படிங்க. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அதாவது இதுல வந்து எதையும் எடுக்காதீங்களோட அர்த்தம் என்னன்னா எல்லாத்தையும் படிப்பதற்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன். எனவே இதுல இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுமே உங்களுக்கு பணி முடிக்கும், அதை படித்து முடிக்கும் பொழுது பணி தேடுவதற்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து காலேஜஸ் பார்ப்போம். காலேஜஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் 11 காலேஜஸ் இருக்கு. இந்த காலேஜில் நீங்க எது கிடைத்தாலுமே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், பிஎஸ்ஜி இருக்கு, சிஐடி இருக்கு, அது மாதிரி தியாகராய காலேஜ் மதுரையில் இருக்கு. அதே மாதிரி அடுத்து 3 மத்திய அரசினுடைய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள், நம்ம சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் கிண்டியில இருக்கு, அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம்ல இருக்கு, அது மாதிரி சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நம்ம காரைக்குடியில இருக்கு. இந்த கல்லூரிகளை சீட் இருந்தாலும் எடுத்துக்கங்க. அப்ப இதுல ஒரு 11 காலேஜ், இங்க ஒரு 3 காலேஜ், இங்க ஒரு 3 காலேஜ். இப்ப இந்த கல்லூரிகள்ல என்ன கேட்டீங்கன்னா நம்ம மார்க்குக்கு எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எடுக்கலாம். ஏன்னா அந்த துறை சார்ந்து கேம்பஸ் இன்டர்வியூ அங்க இருக்கும். அந்த துறை சார்ந்து நீங்கள் மேம்படுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இப்ப ஐடி மட்டும் இல்லாம வேற நீங்க அந்த அந்த இந்த கல்லூரிகள்ல எந்த சீட்டு கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கும், மேல ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பல வகையில உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க கல்லூரிகள் வயசு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல சிவில் எடுத்து படிக்கலாமா அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அரசு பணியில ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். நேரடி வேலை வாய்ப்பு, உடனடி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அது சார்ந்த பின்னணி நமக்கு இருக்கு. அங்க நமக்கு ஏதாவது ஒருத்தங்க ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். அப்புறம் மேல போக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில நல்ல வாய்ப்புகளை நீங்க தேடிக்கொள்ளலாம். ட்ரிபிள் எடுத்து படிக்கலாம்னா கண்டிப்பா ஒரு நல்ல காலேஜ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரை பண்றீங்க, கிடைக்கலன்னா இசிஇ ட்ரிபிள் அப்படிங்கறதையும் நீங்க உங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. சோ தட் ஒரு நல்ல காலேஜ்ல நீங்க படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல ட்ரிபிள் கிடைக்குது, லோ கட் ஆஃப் தான், பட் ஸ்டில் ட்ரிபிள் கிடைக்குதுன்னா தாராளமா எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாமா? முதல்ல புரிஞ்சுக்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் இந்தியாவுல விமானத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆக பெரும் நிறுவனங்கள்லாம் பெரிய எண்ணிக்கையில கிடையாது. அதனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது அப்படின்னாலே பெரும்பாலும் கவர்மெண்ட் செக்டாருக்கு போவாங்க. சோ எம்ஐடினா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட்டையில இருக்கு. இங்க வந்து ஒரு 190க்கு மேல கட் ஆஃப் எடுத்து நீங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுனா படிங்க. இதை தவிர்த்து விட்டு தனியார் கல்லூரிகள்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். படித்து முடித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர்கள் தயவு செஞ்சு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எம்ஐடியை தவிர வேற கல்லூரிகள்ல எடுக்காதீங்க. இது ஒரு அட்வைஸா ஞாபகம் வச்சுங்க. சரி, இல்ல சார் ஸ்டில் வந்து எனக்கு ஏரோநாட்டிக்கல் தான் ஆர்வம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்றேன், மார்க் எனக்கு அவ்வளவு இல்ல சார், மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிடைக்கிற காலேஜஸ்ல இருங்க. அது ஒரு 20-30 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. கண்டிப்பா வேலை கிடைக்காது. நீங்க என்ன செய்யணும்னா அந்த 4 வருஷம் படிக்கக்கூடிய காலத்துல பிஜி ட்ரை பண்ணுங்க. சீட்டான ஒரு எக்ஸாம் இருக்கு, கேட் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு முயற்சி பண்ணி அதுல நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க,
பிஜி வந்து ஒரு ஒரு ஐஐடியா இருக்கட்டும், இல்லைனாக்க ஒரு ஒரு எம்ஐடியாவே இருக்கட்டும், பிஜி நல்ல டாப் காலேஜஸ்ல படிக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இல்ல சார் அப்படின்னாக்க திருப்பி நீங்க வந்து ஏதாவது ஒரு கிடைக்கிற காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் எடுத்துட்டு பிஜி ஏதாவது வெளிநாடுகள்ல எங்க வந்து யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கு, யூஎஸ்ஏ இருக்கு, ஈவன் கனடா கூட இருக்கு, இங்கெல்லாம் வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அங்க வந்து நீங்க பிஜி படிச்சீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அங்க வேலை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் ஸ்டில் நீங்க இப்ப கனடா யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இல்ல. நீங்க வந்து யூரோப்பை வந்து என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம். இதுதான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இதை தவிர்த்து விட்டு மார்க் கம்மியா எடுத்துட்டு கவுன்சிலிங் மூலியமாகவோ இல்ல நேரடியாகவோ ஒரு சாதாரண பொறியியல் கல்லூரியில ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. வேலை வாய்ப்பை மையப்படுத்தினா படிச்சு முடிச்சுட்டு ஏரோநாட்டிக்கல் ஃபீல்ட்ல வேலை கிடைக்குமானா கிடைக்காதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிடைக்காது. எங்க கிடைக்கும்? எம்ஐடில படிச்சா கிடைக்கும். சரிங்களா? இல்லைன்னா ஐஐடியில படிச்சா கிடைக்கும். அதனால இதுக்கு படிக்கணும்னா எய்தர் நம்ம யூஜில பிளஸ் 2 நல்ல மார்க் எடுத்துருக்கணும், இல்லைன்னா ஜேஇல நல்ல மார்க் எடுத்துருக்கணும். இப்ப நல்ல மார்க் கிடைக்கல, என்ன சார் பண்றது அப்படின்னா கிடைக்கிற காலேஜ்ல சேர்ந்துட்டு பிஜியை டார்கெட் பண்ணுங்க. அப்ப நீங்க பிரைவேட் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுங்கிறது அது வேலை வாய்ப்புக்கான படிப்பு அல்ல. 4 வருஷம் எலிஜிபிலிட்டிக்காக படிக்கிறோம். நம்ம வந்து ஒரு சீட்டா எக்ஸாம் ஒன்று இருக்கா, தமிழ்நாடு அரசினுடைய பொறியியல் மேற்படிப்பு படிப்பதற்கான இருக்கக்கூடிய அந்த ஒரு தேர்வு, இல்லைன்னா வந்து கேட் எக்ஸாம். அப்ப அதுல நம்ம நல்ல மதிப்பெண் எடுத்து மறுபடியும் உயர்கல்வி நிறுவனங்களை நீங்க என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளிநாடுகளில் போய் படிக்கலாம், இல்லைன்னா ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? உடனடி வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து சாதாரண பொறியியல் கல்லூரிகளை, தனியார் பொறியியல் கல்லூரிகளை எடுக்கிறத தவிர்க்கிறதா உங்களுக்கு சிறந்தது. அடுத்து வர மெரைன் இன்ஜினியரிங். சார் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னா மெரைன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை 4 காலேஜஸ் தான் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம கவுன்சிலிங் டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பொறுத்தவரை 4 காலேஜஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல போய் சேர்ந்து படிக்கிறதுனா நீங்க படிக்கலாம். மெரைனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு குறிப்பிட்ட அளவு வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் வேலை வாய்ப்புக்குன்னே சில தனியார் கல்லூரிகள் இருக்கு. ஆனா அங்க போனீங்கன்னா பல லட்சம் ரூபாய் வந்து உங்கள்ட்ட காசு கேட்பாங்க படிப்புக்காக. படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இருக்குமானா இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க கவனிச்சுக்கோங்க. சொல்லுவாங்க அந்த நாடு 6 மாசம் காடு 6 மாசம் பாங்களா, அந்த மாதிரி கடல் 6 மாசம் வீடு 6 மாசம் அப்படிங்கிற ஒரு இதான் மெரைன்ல இருக்கும். ஏன்னா ஷிப் அப்படின்னா ஷிப்பிங்ல போயிருவீங்க. ஆனா இந்தியாவில் இங்க ஆஃப் ஷோர்ல ஒர்க்கும் இருக்கு, ஆஃப் ஷோர் ஒர்க்குமே இருக்கு. அதனால மெரைன் இன்ஜினியரிங் வந்து கேர்ஃபுல்லா எடுங்க. பிள்ளைகளுக்கு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. 6 மாசம் கடல்ல எல்லாராலையும் இருக்க முடியாது. அதனால வந்து சில பேர் பெண்கள் வந்து படிக்கலாமான்னு கேட்கறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு சொல்ல முடியாது என்ன. அதனால வந்து மெரைன் இன்ஜினியரிங் வந்து வேலை வாய்ப்பு இருக்கானா இருக்கு. அவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு படிக்கணுமா அப்படிங்கறத முதல்ல யோசிக்கங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. வேலை வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து அந்த சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டையுமே நீங்க கவனத்துல கொண்டு மெரைன் இன்ஜினியரிங் எடுங்க. மெரைன் இன்ஜினியரிங் பெஸ்ட் என்ன சார்னா IMU, அதாவது வந்து மத்திய அரசு வந்து இந்த கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குன்னு ஒரு நுழைவுத் தேர்வு தனியா நடத்துறாங்க. அந்த நுழைவுத் தேர்வுல வந்து நீங்க வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து, இங்க சென்னையில கூட இருக்கு ஒரு பல்கலைக்கழகம், கடல்சார் பல்கலைக்கழகம், மத்திய அரசுடைய பல்கலைக்கழகம் இருக்கு. அங்கே ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து போனீங்கன்னா அது வந்து என்னது நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அதை தவிர்த்து விட்டு பிரைவேட் கல்லூரிகளில் சேருவதுங்கிறத கவனிச்சு